பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ். கேரள நாட்டில் தெற்கு பகுதியில் உள்ள அரண்மனையில் நடந்த கதை. இவ்வூர் அரசர் மிகவும் உணவு பிரியராக இருந்து வந்தார். அதே போன்று உணவை வீணடிக்க கூடாது என்ற முடிவிலும் தீர்க்கமாக இருந்தார். சேனாதிபதி எங்குள்ளீர்கள்? இங்கு சில நிமிடம் வாருங்கள். நான் வந்த பிறகும் நீங்க எங்கு உள்ளீர்கள்? இங்கு வாருங்கள். இவ்வளவு நேரம் எங்கு சென்றீர்கள்? நான் உங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கவில்லை மற்றும் நீங்கள் இந்த அரண்மனையில் இல்லை. எங்கு சென்றீர்கள்? முதலில் அதை கூறுங்கள். மன்னா, இன்னும் 2 தினங்களில் கேரளாவில் மிகப்பெரிய பண்டிகை ஒன்று வர உள்ளதால் விருந்திற்கு ஏற்பாடு செய்ய அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தேன் மன்னா. பூக்களுக்கும் கோலத்திற்கும் மற்றும் விருந்துக்கு தேவையான உணவுக்கும் எல்லாமே சரியாக உள்ளதா என்று பார்த்து கொண்டு வந்தேன் மன்னா. உங்களுக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்களும் சென்று பார்த்து கொண்டு வாங்கள் மன்னா. இந்த விஷயத்திற்குதாக தான் மன்னா வெளியே சென்றேன். மிச்சபடி வேற எந்த வேலையும் இல்லை மன்னா. அப்படி என்றால் சரிதான். நானும் ஒரு முறை அரண்மனையை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறேன். அரண்மனை சமையற்கட்டில் வேலை பார்த்து கொண்டு இருந்தான் ராகுல். நிறைய காய்கறிகளை வைத்து வித்தியாசமான உணவுகளை தயாரித்து கொண்டு இருந்தான் ராகுல். உணவில் சிறிதேனும் குறை வந்துள்ளால் ராஜா அவ்வளவுதான் கோபத்தில் என்ன பண்ணுவார் என்று தெரியவில்லை என்று பயந்து கொண்டே ராகுல் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது பின்னால் ராஜா வந்து நின்றார். ராகுல், என்ன வேலை மிகவும் கடுமையாகவும் மும்பரமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது போல, கொஞ்சம் திரும்பி பார். பரவாயில்லையே, வேலையை மிகவும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு வருகிறாய். பண்டிகை காலத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் சமையலில் ஒரு குறை வரக்கூடாது. அதில் நீ மிகவும் தெளிவாக இருக்கணும் மன்னா. எந்த ஒரு விஷயம் சரியாக இல்லை என்று நீங்கள் மன்னித்து விடுவீர்கள். ஆனால் உணவில் ஏதும் குறைபாடு இருந்தால் அவ்வளவுதான், தண்டித்து விடுவீர்கள். பண்டிகைக்கு வித்தியாசமான உணவுகளை நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன் மன்னா. சரி, வித்தியாசமான உணவுகளை தயாரித்து பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் சரி. ஒரு வாளி முழுவதும் காய்கறிகளை தனியாக வெட்டி வைத்துள்ளாயே, எதுக்கு இது? எல்லா காய்கறியும் கடக்கிற மாதிரி இருக்கிறது மன்னா. இது குப்பை காய்கறிகள் மன்னா. எல்லா காய்கறியிலும் சமைத்து முடித்த பிறகு மீதி இருக்கும் காய்கறியை நான் இந்த வாளியில் எடுத்து வைத்துள்ளேன். மற்றபடி அதை எந்த சமையலும் உபயோகிக்க போறதில்லை மன்னா. அது குப்பை காய்கறி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த அரண்மனையில் ஒரு காய்கறி கூட கழிவுக்கு போக கூடாது. உணவை வீணடிக்க கூடாது. அதில் நான் மிகவும் கடுமையாக இருப்பேன் என்று உனக்கு தெரியாதா? இந்த காய்கறிகள் எதுவுமே அரண்மனையை விட்டு வெளியே செல்லக்கூடாது. இதில் ஒரு உணவு பொருளை செய் நீ. சரி மன்னா, உணவை எதுவும் வீணடிக்கவில்லை. என்னால் முடிந்தவரை அந்த அவ்வளோ காய்கறியும் ஒரு உணவாக மாற்ற ட்ரை பண்றேன். இந்த குப்பை காயை வைத்து ஒரு உணவு வகையை கண்டிப்பாக நான் செய்வேன் மன்னா. இப்படி எல்லாம் கூறிவிட்டு அரண்மனையின் அடுப்பங்கரையில் இருந்து வெளியேறினார் மன்னர். இது என்னடா வம்பா போச்சு. மன்னர் சொல்றது கேட்காமையும் இருக்க முடியாது. இந்த காய்கறிகளை எப்படி நான் உணவுல பயன்படுத்துவேனே தெரியல. வாக்கு வேற கொடுத்துட்டேன். மன்னர் சொல்லும் போது இது அவியலா பொரியலா என்கிற மாதிரி தானே சொன்னாங்க. அதனால இதுல இருக்கிற காய்கறி எல்லாம் நம்ம நீட்டமா முதல்ல வெட்டுவோம். அப்புறம் அதை வச்சு அவியல் பொரியல் அப்படி ஏதாவது ஒரு சைடிஷ் பண்ணிடுவோம். சமயக்காரர் ராகுல் அங்குள்ள அனைத்து காய்கறிகளையும் நேராக வெட்டி தண்ணீரில் முதலில் கொதிக்க வைத்தார். பிறகு அதில் சில பொருட்களை சேர்த்தார். அனைத்து காயும் சேர்ந்து ஒன்றாக கொதித்து வரும்போது கேரளாவில் மிகவும் ஸ்பெஷலான தேங்காய் எண்ணெய் தாளித்து ஊற்றி கருவேப்பிலை தயிர் எல்லாம் ஊற்றி செய்தால் ஒரு சுவையான அவியல் ரெடி. இப்படித்தான் கேரளாவில் அவியல் உருவானது. மிகவும் சுவையானது. எப்பொழுதும் எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் கண்டிப்பாக கேரள மாநிலர்கள் அவியல் வைப்பார்கள். அப்படியே 2 தினங்களும் முடிந்து பண்டிகை நாளும் வந்தது. பண்டிகையில் உணவு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. எல்லாருமே எத்தனை உணவுகள் வைத்தாலும் அந்த அவியலை பற்றி தான் பேசிக்கொண்டே இருந்தார்கள். தேங்காய் சீரகம் எல்லாம் அரைத்து ஊற்றியதால் அந்த உணவு மிகவும் வாசனையாகவும் ருசியாகவும் இருந்தது. எல்லாரும் அதை பற்றியே பேசிக்கொண்டு இருந்தனர். டே ராகுல், உன் கையில் என்னடா ருசி உள்ளது? இந்த கூட்டு மிகவும் அருமையாக உள்ளது. இந்த பொரியல் பெயர் என்னடா? எதை வைத்து இவ்வளவு ருசியான பொரியலை நீ செய்தால் சொல்லு. மன்னா, நீங்கள் அரண்மனை சமையலறைக்கு வரும்போது ஒரு வாளி முழுவதும் பழைய காய்கறியை வெட்டி வைத்துள்ளேன் அல்லவா? அந்த காய்கறிகளை வைத்துதான் செய்தேன் இந்த பொரியல். இது பெயர் அவியல் மன்னா. இந்த அவியல் கேரளா முழுவதும் பிரபலமாயிடுச்சு. இன்னைக்கும் கேரள மாநில பண்டிகையில் அவியலுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. போட வேண்டிய காய்கறிகளில் இருந்து சமைக்கப்பட்ட சுவையான உணவு அவியல். இப்போ உங்களுக்கான ஒரு விடுகதை. உலகமெங்கும் படுக்கை விரித்து உறங்காமல் அழைகிறான். அவன் யார்? பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.